பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது உளங்கணிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இந்த அமர்விலே உங்கள் முன் பாபர் மசூதி ஒரு காணல் நீர் என்ற தலைப்பில் இங்கு நான் உரையாற்ற இருக்கின்றேன். பாபர் மசூதி வழக்குகள் எதிலும் கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் வெற்றி பெறவில்லை என்பது யாவரும் அறிந்த உண்மை. கீழ்மட்டத்திலிருந்து மேல் நிலையிலுள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நடந்த ஒவ்வொரு வழக்குகளிலும் இடைமனு உள்படவும் அவர்களது நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வரலாறு. இந்நிலையில் முஸ்லிம்கள் தரப்பில் இப்போது அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அங்கு ஏதோ புதிதாக நியாயம் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையால் அல்ல. ஏனெனில் பாபர் மசூதி வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் உள்படவும் முன்காலங்களில் எப்படி செயல்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பாபர் மசூதி வழக்கை முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இயக்கவாதிகளும் ஒன்று சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதற்கு காரணம், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த விவகாரத்தை அணையாமல் எரியவிட்டு அதன் கதகதப்பில் குளிர்காய வேண்டும் என்பதுதான். பாபர் மசூதி பிரச்சனையை வைத்து அரசியல் இயக்கங்களை வளர்த்து வரும் அவர்களுக்கு இன்னும் சற்று கால அவகாசம் பெற்று தருவதை தவிர வேறு எந்த பலனும் சமூக உயர் நோக்கமும் இதில் இல்லை. இப்படி நாம் கூறுவதற்கு மறுக்க முடியாத காரணங்கள் உண்டு. இதுவரை பொதுமக்கள் அறிந்திராத அவ்வுண்மைகளை வெளிக்கொண்டு வருவதே எனது பேச்சின் நோக்கமாகும். பாபர் மசூதி என்றவுடன் நம் மனக்கண்மண் தோன்றுவது என்ன? சற்று எண்ணி பாருங்கள். 3 பிரம்மாண்டமான ஸ்தூபிகள், அதாவது கும்பங்கள், அவைகளை தாங்கி நிற்கும் நீண்டு உயர்ந்த செதிலடைந்த சுவரிலும் சுவரை ஒட்டிய தரையிலும் மண்டி வளர்ந்து கிடக்கும் புதர்கள், செடி கொடிகள் இவைகள்தானே. அந்த காட்சியிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், பாபர் மசூதியின் அந்த பகுதி பராமரிப்பின்றி பலகாலம் இருந்திருக்கும் என்பதே. அத்துடன் நாம் காணும் அந்த பகுதி பின்புறத்தின் மேற்கு பகுதி என்பதும் நமக்கு விளங்குகிறது. ஆனால் பாபர் மசூதியின் முன்புறம் என்ன? முன்புறத்தை யாரும் பார்த்ததுண்டா? குறைந்தபட்சம் அந்த முன்புற பகுதியின் புகைப்படத்தையாவது எந்த பத்திரிகையும் இதுவரை பிரசுரித்துள்ளதா? இல்லை என்பதே உண்மை. அது ஏன்? இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் அதில் இருக்கும் மர்மத்தை நாம் உடைத்தவர்களாவோம். பொதுமக்களின் பார்வையிலிருந்து அந்த ரகசியத்தை மறைத்து வைப்பதுதான் இந்த வழக்குகளில் ஈடுபட்டுள்ள அனைவரின் நோக்கமுமாகும். உண்மையை சொல்வதென்றால் அதை விளம்பரப்படுத்த விரும்பாத முஸ்லிம் தலைவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு சங் பரிவார அமைப்புகளும் துணை புரிந்தன. ஆகவே இருவரும் சேர்ந்தே மசூதியின் முன்பகுதியை மறைத்தார்கள். இந்த இடத்தில் இருவரின் நோக்கமும் ஒன்றுதான். அதாவது பாபர் மசூதியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவது ஒன்றே அவ்விருவரின் குறிக்கோள். இது விஷயத்தில் சங் பரிவார்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல முஸ்லிம் அரசியல்வாதிகள். முஸ்லிம் பொதுமக்களுக்கு அந்த ரகசியம் தெரிய வந்தால் பாபர் மசூதியை மீட்டுக் கொடுக்கப் போவதாக வெற்று கூச்சலிடும் இயக்கங்களின் பின்னால் அவர்கள் கொடிதூக்கி அணிதிரள மாட்டார்கள் என்பது அதன் தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்காகவே அதை அவர்கள் மறைத்தார்கள். மசூதி விவகாரத்தில் முஸ்லிம்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாபர் மசூதி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினால்தான் சங் பரிவார அமைப்புகளுக்கு இந்தியாவில் அரசியல் எதிர்காலம் உண்டு என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஆகவே வழக்குகளில் வாதியும் பிரதிவாதியும் சேர்ந்தே பொதுமக்களின் பார்வையிலிருந்து
பாபர் மசூதியின் முன்பகுதி என்ன என்பதை தெரிய விடாமல் செய்தார்கள். அதனை வேண்டுமென்றே மறைத்தார்கள். பாபர் மசூதி விவகாரத்தில் முஸ்லிம்களின் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்லி நீலிக்கண்ணீர் வடிக்கும் இடதுசாரிகளும் அதை மறைத்தார்கள். சங் பரிவார் அமைப்புகளுடன் கோட்பாடு ரீதியாக மாறுபட்ட கொள்கையுடைய இடதுசாரிகள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் முஸ்லிம்களின் ஆதரவை பெறும் நோக்கத்துடன் அதை மறைத்தார்கள். சுருங்க கூறுவதென்றால் அது ஒரு அப்பட்டமான அரசியல் சதி என்பதில் சந்தேகமில்லை. பாபர் மசூதியின் முன்பகுதி எப்படி இருந்தது என்பதை இனி நாம் பார்க்க முடியாது. ஏனெனில் 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் அப்பள்ளி இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட போது அதன் முன்பகுதியும் இடிக்கப்பட்டு விட்டது அல்லது செதிலடைந்து விட்டது. ஆனால் பாபர் மசூதியின் வரைபடத்திலிருந்து அதன் முன்புறம் எப்படி இருந்தது என்பதை நாம் அறிய முடியும். அந்த வரைபடத்தை முதல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அக்டோபர் 1, 2010 ஆங்கில நாளேடு பாபர் மசூதி வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு செய்தியுடன் பிரசுரித்திருந்தது. அதை முதலில் கண்டவுடன் நான் திடுக்கிட்டேன். விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்தேன். இதற்காகவா இவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம்? வேதனை என்னை ஆட்கொண்டது. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் அமைப்புகள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு பாபர் மசூதிக்காக நடத்திய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் பொருளாதார செலவுகளும் விழலுக்கு பாய்ச்சிய நீரன்றி வேறில்லை என்பதை அறிந்தேன். அதற்காக சிந்திய இரத்தமும் வீழ்ந்த உயிர்களும் வீணானவை, தேவையற்றவை என்பது எனக்கு புரிய வந்தன. அதனை அவர்கள் இனியும் தொடர்ந்து செய்யாமல் இருப்பதற்கு பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே இங்கு நான் விடுக்கும் வேண்டுகோள். அந்த வரைபடத்தை நீங்களும் பாருங்கள். அது 125 ஆண்டுகள் பழமையானது. அதாவது 1885ஆம் ஆண்டு பாபர் மசூதி எப்படி இருந்தது என்பதை அந்த வரைபடம் காட்டுகிறது. பாபர் மசூதி வழக்குகளில் எல்லாம் அந்த வரைபடமே ஒரு சாட்சி ஆவணமாக தாக்கல் செய்யப்பட்டு இன்று வரை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதற்கு மாற்றமாக வேறு ஒரு வரைபடம் வழக்குகளில் தாக்கல் செய்யப்படவில்லை. வரைபடத்தில் பச்சை நிற பகுதி மட்டுமே மஸ்ஜித் ஆகும். அந்த பகுதியின் மேலிருந்த 3 ஸ்தூபிகளும் கோடிட்டு அதில் காட்டப்பட்டுள்ளன. வரைபடத்தில் NEFGH என்று அடையாளமிட்டு காட்டப்பட்டுள்ள கோட்டிற்குள் அடங்கியது மட்டுமே மஸ்ஜித். அந்த பகுதி மட்டுமே முஸ்லிம்களின் வசம் இருந்திருக்கிறது. வரைபடத்தில் அளவுகள் குறிக்கப்படவில்லை. அதனால் அதன் பரப்பளவு என்ன என்பதை நாம் துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. அப்படியே அங்கு எத்தனை பேர் நின்று தொழ முடியும் என்பதையும் சரியாக சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் அது விசாலமான இடமல்ல, அது பிரம்மாண்டமான கட்டிடமும் அல்ல. அதை ஒரு சிறு தொழுகை கூடம் என்று மட்டுமே சொல்லலாம். இவ்வரைபடத்தில் வெளிரிய காவி நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதி அனைத்தும் இந்துக்களின் வசம், அவர்களது அனுபவத்திலும் கட்டுப்பாட்டிலும் இருந்திருக்கிறது. அந்த பகுதி பள்ளியின் வெளிப்புறத்தை 3 பக்கங்களிலும் சூழ்ந்துள்ளது. அதுதான் பள்ளியின் முன்புறமும் மற்றும் 2 பக்க பகுதிகளுமாகும். அவை ABCDE என்ற கோடுகளுக்குள் அடக்கப்பட்டுள்ளது. பள்ளியின் பரப்பலுடன் அந்த பகுதியின் பரப்பளவை ஒப்பிடும்போது அதுதான் கூடுதல் பரப்பு உள்ளதாக தெரிகிறது. இந்துக்கள் வசமிருந்த பகுதியில்தான் ராம் சபுத்ரா என்ற ராமர் சிலை வைக்கப்பட்டிருந்த மேடையும், சாப்பர் என்ற அலங்கார இடமும், சீதை சமையல் கூடம் என்பதும் இருந்திருக்கின்றன என்பதை அந்த வரைபடம் விளக்குகிறது. பள்ளிவாசலுக்கென்று தனி வழி இல்லை. இந்துக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த முன்பகுதியில் மட்டுமே ஒரு நுழைவாயில் இருக்கிறது. அதில் நுழைந்த இந்துக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியை கடந்து முஸ்லிம்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஆகவே பள்ளியின் முன்பகுதி அதுதான். அதை ஏன் மறைத்தார்கள் என்பது இப்போது உங்களுக்கு விளங்குகிறதா? ஆகவே பாபர் மசூதி என்பது முஸ்லிம் தலைவர்களால் சொல்லப்பட்டது போல் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் அல்ல. ஸ்தூபியை கண்டவுடன் நான் கற்பனை செய்யும் விசாலமான ஒரு தொழுகை வளாகமும் அல்ல. கற்பனையில் உதிக்கும் கடவுள்கள் அல்லாத ஓர் இறைவனை வணங்குவதற்கு
எந்த வகையிலும் அது ஏற்ற இடமாக குறைந்தது கடந்த 125 ஆண்டுகளாக இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. 125 ஆண்டுகளுக்கு முன் அந்த வரைபடம் தயாரிக்கப்பட்டிருந்தால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னும் அப்படித்தான் அது இருந்திருக்கும் என்று நாம் யூகிப்பதில் தவறில்லை. பள்ளியை சுற்றி 3 பக்கங்களிலும் உள்ள வெளிப்புறம் இந்துக்களின் வசம் அவர்களது அனுபவத்தில் இருந்திருக்கிறது. அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் அவர்கள் வழிபடும் கடவுள்களின் சிலைகளை வைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது யாரும் அதை தடுக்கவில்லை, தடுக்கவும் முடியாது. இந்துக்களின் வழிபாட்டு முறை என்ன என்பதை நாம் அறிவோம். சமஸ்கிருத மொழியில் சுலோகங்களும் மந்திரங்களும் சப்தமிட்டு ஓதப்படும், மலர்கள் தூவப்படும், ஆடை ஆபரணங்கள் கடவுள் சிலைகளுக்கு அணிவிக்கப்படும், பிரசாதங்கள் படைக்கப்படும், விபூதியும் குங்குமம் பக்தி பொருள்களாய் வழங்கப்படும். அங்கு அகல் விளக்குகள் அலங்காரமாய் ஏற்றப்படும், மணி ஓசை நாளெல்லாம் ஒலிக்கும். இவ்வளவு இத்தியாதிகளுக்கிடையில் அந்த முன்புறத்தை தாண்டி பள்ளியினுள் நுழைந்து நாங்கள் தொழுகை நடத்தினோம் என்று யாரும் சொன்னால் நிச்சயமாக அது ஒரு வடிகட்டிய பொய் என்பதை யாரும் சொல்லாமலே நாம் விளங்கலாம். ஒரு கால் அது பாபருடைய காலத்திலும் அவருக்கு பின்வந்த மற்ற முகலாய மன்னர்களின் காலத்திலும் நடந்திருக்கலாம். அவர்களது படைப்பிரிவில் இருந்த முஸ்லீம்களும் இந்துக்களும் ஓரிடத்தில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலத்தில் அவரவர் வணங்கும் தெய்வங்களை அவரவர் நேரத்தில் வழிபட்டுக் கொள்ளட்டும் என்பது அப்போது வழக்கமாக இருந்திருக்கலாம். முகலாய மன்னர்களின் ஆட்சியில் அது சாத்தியமாகவும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த மதசார்பற்ற இன்றைய இந்தியாவில், அதுவும் குறிப்பாக சங் பரிவாரங்களின் காலத்தில் அது சாத்தியப்படுமா என்பதை முஸ்லிம்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் 125 ஆண்டுகளாக பள்ளிவாசல் என்பதற்கான எந்த அருகதையும் அறிகுறியும் அந்த இடத்தில் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. தொழுகைக்கு முன் முஸ்லிம்கள் முகம் கை கால்கள் கழுவி உடல் உறுப்புகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம். அதற்கான நீர்நிலைகள், ஹவுலுகள் மற்றும் கழிவறை வசதிகள் அங்கு இருந்ததாக வரைபடத்தில் தெரியவில்லை. தொழுகை கூடத்தில் இமாம் முன்னின்று தொழ வைக்கும் மெஹராப் அமைப்பு அங்கு இல்லை. அன்றியும் வெள்ளிக்கிழமைகளில் தொழுகைக்கு முன் ஆற்றப்படும் குத்வாவிற்கு தேவைப்படும் பிரசங்க மேடை அங்கு இருந்ததாக வரைபடத்தில் தெரியவில்லை. அவ்விதமே ஒரு நாளைக்கு ஐவேளை அதாவது அழைப்பொலி கொடுக்கப்பட்ட இடத்தையும் நாம் வரைபடத்தில் காண முடியவில்லை. அந்த பள்ளிக்கு இருக்க வேண்டிய இத்தனை அம்சங்களும் இல்லாத ஒரு இடம் பள்ளி எனும் இலக்கணத்தில் வராது என்பதே நம் கருத்து. மேலும் பாபர் மசூதியில் தொழுவதற்கு வாய்ப்பு பெற்ற அவ்வூர் மக்கள் அந்த வழக்குகளில் எந்த ஆர்வமும் அக்கறையும் காட்டவில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. பாபர் மசூதியை மீட்பதற்கு அந்த ஊர் முஸ்லிம்கள் எந்த ஒரு போராட்டமும் செய்யவில்லை, ஆர்ப்பாட்டமும் நடத்தவில்லை. ஒரு ஊரில் அவ்வூரில் இருக்கும் இரு சமூகத்தாருக்கிடையே ஏற்பட்ட சாதாரண சொத்து விவகாரத்தை நாளடைவில் பெரிதாக்கி அதை மத பிரச்சனையாக மாற்றி அரசியல் ஆதாயம் தேடும் சங் பரிவாரங்களுடன் முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் சேர்த்தே நாம் குற்றம் சுமத்தும்படி இருக்கிறது. இங்கு தமிழ்நாடு ஜமாத்தே இஸ்லாமி இயக்கத்தின் முன்னாள் செயலாளர் காலம் சென்ற எம் ஜமீல் அகமது சாஹிப் அவர்கள் வெளியூர் முஸ்லிம்கள் பாபர் மசூதி வழக்குகளில் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதையும் இங்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். மேலும் தொழுகை நடத்துவதற்கான அமைதியான சூழ்நிலை பாபர் மசூதி பள்ளியில் இருக்கவில்லை, நிச்சயமாக இருந்திருக்க முடியாது என்பதை நாம் முன்னரே விளக்கி இருக்கிறோம். மக்கா குறைஷி காபிர்கள் காபா ஆலயத்தில் விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு வந்த செயலை இடித்துரைத்த திருக்குர்ஆன் அவர்களுடைய வணக்கம் சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதுமே அன்றி வேறில்லை என்று அத்தியாயம் 8 வசனம் 35